வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாஸ்லினி கிச்சன். நான் இப்போ சிறுதானியத்தை பற்றி சொன்னேன். இப்போ சிறுதானியத்தில் நம்ம குதிரைவாழ் அரிசியில் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இது 200 கிராம் பருப்பு 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பட்டை தீட்டாத அரிசி, ரொம்ப நம்ம எனர்ஜியாக இருக்கும். அதனால் 2 கிலோ கழுவுனாவே போதும். 1.25க்கு இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. நல்லா கொலையாக வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லாவே 5-6 விசில் வச்சு நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா பதமாக இருக்குது. அரிசி பருப்பு ஈக்குவலாக போட்டோம்னா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதிலே உப்பு போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். நெய் இருக்கிறீங்க நெய் ஊற்றிக்கலாம், இல்லை டிஃபனை வேறு சமையலில் நெய் ஊற்றிக்கலாம். தாளிக்க தேவையான பொருள்: மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், முந்திரி பருப்பு, இது கருவேப்பிலை. மிளகு போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு, பெருங்காயம் 1/4 ஸ்பூன். மிளகு நல்லா வெடித்தோன்னா ஜீரகம் வேறு ப்ரௌன் கலரில் போய் எடுத்துடுங்க. இப்போ தாளித்து எடுத்துடுங்க. இதுக்கு காம்பினேஷன் சாம்பார் தான். இது நாள் வரையிலும் பச்சரிசியில் தான் பொங்கல் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி சிறுதானியத்துலேயும் பொங்கல் வச்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது. என்னோடய சமையலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கற்றுக்கிறவங்க பெரிய வீடியோவில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.